ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்பவே ரிலாக்ஸிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா அன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப டைம் இருந்தது. குக்கிங் எல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. அதனால் வந்து சனா சாரா கூட அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே தான் வந்து அந்த டே போச்சு. அந்த விளாக் வந்து நான் உனக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சனா சாராக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து லீவ் விட்டுட்டாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக லீவ் விட்டுருப்பாங்க. அதனால் வந்து அம்மாலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. காலையில் எந்திரிச்சு குக் பண்ணுறது அந்த வேலை வந்து இருக்காது. பொறுமையாக நம்ம வந்து குக் பண்ணலாம் இல்லைங்களா? வாய்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏர்லி மார்னிங் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் அந்த மாதிரி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலையில் எந்திரிக்க வேண்டிய வேலை இல்லாமல் நம்ம பொறுமையாக நம்ம வந்து குக் பண்ணலாம். அதனால் நானும் வந்து ரிலாக்ஸாக காலையில் ஃப்ரெஷ்ஷாக பொறுமையாக எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் என்னோடய வேலை ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. அப்புறமா தான் பொறுமையாக ஒன்று ஒன்றா வந்து நம்ம செய்வோம் இல்லைங்களா? அது மாதிரி செஞ்சுட்ருந்தேன். அப்போ தான் வந்து என் ஹஸ்பண்ட் லஞ்ச் வந்து அவருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானு, சனா சாரா 3 பேர் மட்டும்தான். அதனால் வந்து சரி ரொம்ப சிம்பிளாக தயிர் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து அன்றைக்கி பிளான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த இது இருக்குது இல்லைங்களா? இது வந்து நானே தான் பண்ணேன். இது வந்து ஒரு சின்ன ஐடியாக்காக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட எம்ப்டியாக யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லைங்களா? அதை வந்து அழகாக இந்த மாதிரி செடி வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட இந்த மெட்டல் பேங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதை வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து ரவுண்ட் ஆயிரும். இல்லைன்னா அதவே வந்து நீங்கள் ஹூக் மாதிரி கூட நீங்கள் மாற்றி எங்கேயாவது மாட்டணும் அப்படின்னா அழகாக மாட்டி வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பெரிய பேங்கிளாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அந்த மெட்டல் பேங்கிள் வந்து இது கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த டப்பா வந்து யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. அதை வந்து நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். பாட்டில் வந்து அதோட மூடி உடஞ்சி போச்சு. அதனால் அதை வந்து சும்மாவே தான் வச்சுருந்தேன். அதனால் அதை எடுத்து கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு செடி போட்டு விண்டோவில் வந்து இப்படி மாட்டி விட்டுட்டேன். விண்டோவில் வந்து ஒயிட் விண்டோ தான். அதனால் ரொம்ப ரூம்குள்ளே வெளிச்சமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதுக்குன்ட்டே வந்து வால்பேப்பர் வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி விண்டோவில் ஒட்டி வச்சுருந்தேன். ரொம்ப வருஷம் வந்து ஒரு 2 வருஷம்லாம் வந்து இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து பெருசாக நான் விண்டோ அங்கே ஓப்பன் பண்ண மாட்டேன். அதனால் அது அப்படியே இருந்தது. இப்போ விண்டோ அங்கே ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால நல்ல காற்று. அதனால் அந்த காற்றுக்கே வந்து அந்த வால்பேப்பர் கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்சிட்டே வருது. என்ன தங்க சமைச்சிட்ருக்க? பொரியலா? தங்க கால் சமணங்கால் போட்டு உட்காரு. இப்படி உட்காரக்கூடாது. இது வந்து பொட்டேட்டோ ஃப்ரையா? கொலக்கொலன்னு ஆயிடுச்சா? பொட்டேட்டோ ஃப்ரை. ரசம் வச்சுருக்கீங்களா? அது ரசமா? ரசமும் பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா இருக்குமே. சரி விளையாடிட்டு. அதுக்கப்புறமா பாப்பாலாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு காய் வந்து ஒரு மாதிரி லைட்டாக வாடின மாதிரி ஆயிடுச்சு. அந்த காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துட்டேன். சரி வச்சு விளையாடிட்டுருங்க அப்படின்ட்டு. அதை வச்சு ரொம்ப நேரத்தை அவங்க ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த செடியெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா, அண்ணி வந்து திருச்சியில் இருக்காங்க. அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் செடி வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் செடி வந்து கொஞ்சம் கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த செடி தான் வந்து கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ஊருக்கு கொடுத்து விடுறதுக்காக. காலையிலேயே வந்து இதை வந்து பண்ணிகிட்ருந்தேன். அந்த கிளிப்பிங் காலையில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இது கூட நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு செடியுமே வந்து நல்லாவே வந்து தழைஞ்சிருந்தது. அதனால் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் செடி எடுத்து கொடுத்துட்ருந்தேன். அன்றைக்கி வந்து கொஞ்சம் டப்பாலாம் வாங்கியிருக்காங்களாம்மா. அதில் வந்து கொஞ்சம் அழகழகான செடி வைக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இங்கே இருக்கிற செடிகளை வந்து நான் எடுத்து கொடுத்து விட்டுருந்தேங்க. நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ தான் ரீசெண்டாக செடிகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வேறு பாட்டில் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி வச்சேன். அதனால் இப்போ தான் நானும் ரீசெண்டாக எல்லா செடிகளுமே எடுத்திருந்தேன். பாருங்க, இதெல்லாமே வந்து ஒரு 1 வீக் முன்னாடி தான் நான் வந்து இதிலலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செடி எடுத்து இந்த மாதிரி வச்சு விட்டுருந்தேன்.
இந்த ஹேங்கிங் பாட் வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருந்தது. அதுக்கப்புறம் நான் அத எடுத்து வச்சேன்னு சொல்லி ஒரு விளாக்ல ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா? இது வந்து வச்சதுக்கப்புறமா இன்னுமே வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கு அந்த இடமே. அதனால அதில வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் செடியெல்லாம் எடுத்து வந்து திரும்ப வச்சிருக்கேன். மணி பிளான்ட் வந்து வச்சிருந்தேன். அது வந்து பெருசா வரல. அதனால சரி அப்படின்ட்டு இதில எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப சின்ன பாட்டு தான் அது. அதில வந்து மண்ணும் வந்து கம்மியா தான் இருக்கு இல்லைங்களா? அதனால பெருசா வராது. அதனால கொஞ்சம் அந்த கேக்டஸ் வெரைட்டிலாம் அதில வச்சு விட்டோம் அப்படின்னா, பெரிய அளவுக்கு நம்ம மெயின்டெயின் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறதுக்காக அத மாத்தி வச்சு விட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா ஒயிட் ரைஸ் வந்து வச்சு விட்டுட்டு, பாப்பா கொஞ்ச நேரம் அவங்க வந்து ஊஞ்சல் ஆடலாமா, பாட்டு பாடிட்டே ஊஞ்சல் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு, கொஞ்ச நேரம் அத வந்து அவங்கள விளையாட வச்சுட்டுருந்தேன். நான் வந்து பாப்பா சனாசாராக்கு வந்து எப்படி இப்ப என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, அவங்க ஸ்கூல் ரைம்ஸு, ஸ்கூல்ல குடுக்குற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே வந்து இந்த மாரி ஊஞ்சல் விளையாடிட்டே தான் வந்து நான் சொல்லிக் குடுப்பேன். அதுக்கு முன்னாடியே வந்து நான் அத படிச்சு ரெடி ஆயிருவேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட அப்படியே சொல்லிக் குடுத்துட்டுருப்பேங்க. இப்படி தான் வந்து நான் பண்ணுவேன். திருக்குறள் சொல்றது, இது எல்லாமே வந்து விளையாட்டுத்தனமாவே தான் வந்து நான் அவங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். பெருசா ரொம்ப உட்கார வச்சு சொல்லிக் குடுத்தோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு அவங்க வந்து விளையாட்டுலலாம் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அதனால இந்த மாரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கீழ வந்துட்டோம். சனாசாரா கூட்டிட்டு கீழ வந்துட்டேன். கொஞ்சம் வந்து பாப்பாக்கு தண்ணியெல்லாம் சுடு தண்ணிலாம் வச்சுட்டு போயிரலாம் அப்படின்ட்டு கீழ வந்தாச்சு. கீழ வந்துட்டு எனக்குமே வந்து பாட்டில்ல தண்ணி ஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா கீழ உட்காந்துட்டு போலாம் அப்படின்ட்டு கீழ வந்தாச்சுங்க. கீழ அத்தை, மாமாலாம் இருந்தாங்க அப்படின்னா, சராசர மாடிக்கு கீழ அப்படின்ட்டு மேல கீழேயும் தான் நடந்துட்டே இருப்பாங்க. கீழ கொஞ்ச நேரம் இருப்பாங்க. விளையாடிட்டே இருப்பாங்க ஏதோ ஒண்ணு. அப்புறம் கொஞ்ச நேரம் மேல வருவாங்க. அங்க வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் டைம் ஈஸியா போயிரும். இப்ப வந்து யாருமே இல்லாதனால நான் மட்டும் தான். அதனால வந்து அத்தை வந்து ஊருக்கு போய் ஒரு 10 டேஸ்க்கு மேலலாம் இருக்கும். அங்க வந்து அண்ணி வீட்ல வந்து இருக்காங்க. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து அவங்க அந்த அன்னைக்கு எல்லாமே வந்து அவங்க இங்க வந்துருவாங்க. சண்டே வரதா தான் சொல்லியிருந்தாங்க. இந்த வெத்தல கொடி பாருங்க எப்படி வந்து செவுத்துல புடிச்சு அதுவே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. இது வந்து வேற ஒரு இடத்துல இருந்தது. அத தூக்கி வந்து நாங்க இங்க மாத்தி வச்சோம். இங்க வச்சதுக்கு வந்து அவ்ளோ சூப்பரா அந்த இடம் வந்து அதுக்கு செட் ஆயிடுச்சு. அவ்ளோ அழகா வெத்தல வந்து அவ்ளோ தளன்னு வந்து வந்திருக்கு. என்னோட கை சைஸ்க்கு இருக்குது பாருங்க அந்த வெத்தல. அதுவும் இல்லாம அது அழகா அந்த செவுத்துலயே புடிச்சு போயிட்டுருக்கு. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற அந்த செடியுமே வந்து இந்த இடத்துக்கு அவ்ளோ சூப்பரா செட் ஆயிருச்சு. அதுவுமே வந்து அவ்ளோ அழகா வந்துட்டுருக்கு. இதுக்கு அடுத்ததா வர ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து 3 டேஸ் முன்னாடி எடுத்ததுங்க. அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில இருக்காருங்க. இப்ப தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஓகே கிளம்புங்க. நம்ம வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்ப தான் சொன்னாங்க. நாங்க வந்து கிளம்பி ரெடியா இருக்கோம். இனி வந்து அவங்க வந்தோடனே நம்ம கிளம்ப வேண்டியது தான். அந்த மூன் பாருங்க எவ்வளோ பிரைட்டா இருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து என்ன டே அப்படின்ட்டு எனக்கு தெரியல. இன்னைக்கு வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த மூன் பார்க்குறதுக்கே. வீடியோலேயே வந்து அழகாக தெரியுது. இருங்க நான் வந்து பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். என்ன டேயா அது சொல்லி தெரியல அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து பௌர்ணமியா இல்லை பௌர்ணமிக்கு முன்னாடி கொஞ்ச நாளா அந்த மாதிரி தெரியல அப்படின்ட்டு தான் வந்து சொன்னேன். ஏன்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. மூனோட வெளிச்சமே அவ்வளோ பளிச்சுன்னு தெரிஞ்சுதுங்க. என்ன அப்படின்னா பொள்ளாச்சியில் வந்து மினிசோ வந்து ஓப்பன் ஆகுது அந்த ஷாப்பு. ஒரு 2 டேஸ் ஆச்சு ஓப்பன் ஆக்கி. அதனால் எனக்கு வந்து அந்த ஷாப் ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி குவாலிட்டி வைஸுமே வந்து நல்லாயிருக்கும். காஸ்ட் வைஸும் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி அந்த ஷாப்பில் வந்து திருச்சியில் வாங்கியிருக்கேன். நான் வாங்கினது வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் கிளம்புனோம். நான் அங்கே ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருக்கேங்க. எனக்கு வந்து அவ்வளோ சூப்பராக பிடிக்கும் அந்த ஸ்லிப்பரு. ரொம்ப வருஷம் உழைச்சது. 400 rupees. 400 இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒன்று வந்து வாங்கிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பேக் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பெருசா நான் ஒன்றும் அங்கே வாங்கலைங்க. ஏன்னா அங்கே எது எடுத்தாலுமே வந்து இப்போ தான் இது வாங்கணும், இப்போ தான் இது வாங்கணும் அந்த மாதிரி தான் இருந்தது. அது அங்கே வாங்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மினிஸோ ஷாப்பில் வந்து வாங்கியிருந்திருப்பேன். ஏன்னா குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்காகவே வந்து நம்ம அங்கே வாங்கலாம். அது கொடுங்க. நல்லா இருக்கு. 300 அது 150யா? வேண்டாம் எரேசர்லாம் உங்களுக்கு யூஸே பண்ணுறது இல்லை பாபா. இல்லை எரேசர் அவங்களுக்கு யூசேஜே இல்லை இப்போ. அது என்ன ஷார்ப்னரா? அதெல்லாம் தேவையே இல்லைடா தங்க இப்போ.
மேம் தான் வைப்பாங்க, உனக்கு எதுக்கு? சரி ரிப்பேர் பார்க்கலாம். இது எல்லாமே இருக்கு பாபா, இதெல்லாம் இருக்குது இப்போ நிறைய. இங்கே பாருங்க பாபா, இது வேணா வாங்கி கொடுத்துடலாம் பாபா. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இது? இரு வெயிட் பண்ண, அப்பா ரேட் பார்த்து. ஓ பாரு, உனக்கு ஒன்று வாங்கியிருக்கு அது மாதிரி புதுசாக கண்ணாடி. இப்போ தானே அப்பா வாங்கி கொடுத்தாரு. இது இவ்வளோ பெருசு, இதுக்கு உனக்கு போடு. ஏய் சனு, என்ன தங்க இது உனக்கு பெருசுடா தங்கா. இங்கே சனு, சனா அம்மா பாரு பாபா, அவ எடுத்து அது பெருசுமா. இந்தாங்க, இதுல எது எனக்கு நல்லா இருக்கும் பாபா? இந்த இது நல்லா இருக்குமா? பிங்க்கு, இந்த பிங்க்கு என்னோட ஒயிட் கிளாஸ் மாதிரி. எவ்வளோ? பெரியவங்களோட திட்டுறாங்க, அப்பா தான் பே பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த சன்கிளாஸஸ் எல்லாம் செட்டே ஆகாதுங்க என் ஃபேஸ்க்கு, ஏன்னே தெரியல. ஏதாவது 1-2 ஃப்ரேம் வேணால் பார்த்து கொஞ்சம் நம்ம வந்து செட் ஆகும், அவ்வளோதான். வெயிட் பண்ணு. நான் இப்போ உட்காந்துருக்கேன் இல்லைங்களா, இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் எங்கள் வீட்டில். எப்போவுமே மேலே வந்து நாங்கள் ரூம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸில் தான் வந்து, அப்போ வந்து கீழே தான் நாங்கள் இருப்போம். கீழே இன்னொரு பெட்ரூம் இருக்குது இல்லைங்களா, அந்த பெட்ரூம் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்போ வந்து சனாசராக்கு சாப்பாடு ஊட்டுறது, அவங்க கூட விளையாடுறது, இங்கே ஏதோ உட்காந்துட்ருப்போம். ஸ்நாக்ஸ் இடையில ஊட்டுவோம் இல்லைங்களா, எக் ஏதாவது ஊட்டுறேன் அப்படின்னா அது ஜூஸ் கொடுக்கும்போது எல்லாமே கொண்டு வந்து இங்கே வச்சு தான் அவங்கள இங்கே உட்கார வச்சு இப்படி தான் வந்து கொடுத்துட்ருப்போம். எனக்கு வந்து அப்போ இங்கேயே தான் நான் உட்காந்துட்டே இருப்பேன். இப்போ திடீர்னு இங்கே உட்காரும்போது எனக்கு அந்த ஞாபகம் வருது. ஸ்டெப்ஸ் ஏறுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல முன்னாடி வந்து நாங்கள் இப்படி உட்காந்துப்போம். நார்மலாகவே யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா நான் வந்து பேசாமல் இங்கே உட்காந்துக்குவேன். இங்கே வந்து உட்காந்துக்குவோம். மெயின் ரோடு அப்படிங்கிறதுனால நிறைய பஸ்ஸு, லாரி, வண்டி எல்லாமே போயிட்டுருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டே வந்து வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துக்கலாம். கொஞ்சம் டைமும் வந்து பாஸ் ஆயிரும் நமக்கு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி மேலே சனாசராக்கு வந்து கொஞ்சம் பெட்ரூம் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேலே வந்து அந்த மாதிரி நாங்கள் எடுத்ததுங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டோரி வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் கீழே இருந்தோம், கீழே அந்த லாஸ்ட் வீட்டில் வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். அதுக்கப்புறமா மேலே வந்து பெட்ரூம் எடுத்தாச்சு. ஏன்னா இங்கே வந்துட்டோம் அப்படின்னா இங்கேருந்து மேலே போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு நாங்கள் வந்து மேலே ரூம் எடுக்கிறத வந்து பிளான் பண்ணியிருந்தோம். கீழே வீட்டில் வந்து முன்னாடி இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்காதுங்க. இங்கே வந்து நல்லா நிறையாவே வந்து இடம் இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து இந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்காது. இந்த ஒரு வீட்டில் வந்து நல்ல முன்னாடி ஸ்பேஷியஸாக இருக்கும். அதனால குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் எல்லாமே வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூடலாம் நாங்கள் பெருசாலாம் வந்து பேசிக்க மாட்டோம். எல்லாருமே அவங்க வந்து ஒர்க் போகிறாங்க, அவங்கவுங்க போயிட்டு வந்துட்டு அவங்களோட வீட்டில் ஒர்க் கரெக்டாக இருக்கும். பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து பேசுகிறது இதெல்லாமே வந்து இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வில்லேஜ்லலாம் எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடில் எல்லாமே வந்து போனோம் அப்படின்னா பக்கத்து வீட்டில் எல்லாமே நம்ம வந்து பேசிக்கலாம். வில்லேஜில் வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்லேயே சொல்லலாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நிறைய ஃபுட் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட நடக்கும். எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயுமே அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க ஒர்க் பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இருக்குது இங்கே. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்து வீட்டில் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து எங்கேயாவது போகலாம் வரலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட் வீடியோ வந்து இங்கே தேர்டாக வந்து ஒரு ஸ்டெட்டு வந்து போட்டிருக்கேன். இது வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து பெயினெல்லாம் வந்து நல்லாவே கம்மியாயிடுச்சு. இருந்தாலுமே வந்து கொஞ்சம் நம்ம அந்த லைட்டாக ஒரு பெயின் வந்து இருக்குது. ஆனால் வந்து ஃபுல்லாக நல்லா கம்மியாயிடுச்சுங்க. இது எனக்கு வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பக்கத்தில் வந்து இங்கே மட்டும் இன்னும் ஒன்று
போட்டுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஓகே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி. இங்கே மேலே வந்து போடலாம், ஆனால் எனக்கு வந்து அங்கே கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இங்கே மாதிரி லைனாக இது வரைக்கும் இங்கே மட்டும் இன்னும் ஒன்று போட்டுக்கிட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அது வந்து எனக்கு பிடிக்கும். அதனால் அதை அன்றைக்கே வந்து இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த பெயின் வந்து கொஞ்சம் போனதுக்கப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே வந்து சேஃபாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான். இப்போ தான் வந்து 2 பேர்த்துக்கும் சனாசாரா 2 பேரும் ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் வராங்க. அழுதுட்டு இப்போ தான் வராங்க. கொஞ்ச நேரம் வந்து ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து திடீர்னு சடனாக வந்து 2 பேர்த்துக்கு சண்டை வந்துடும். 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த சண்டையே வந்து நடக்காத மாதிரி பயங்கர ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. கீழே வந்து தண்ணி வச்சாச்சு. தண்ணி பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சனாசாராக்கு தயிர் சாதம் தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் அவங்களுக்கு வந்து தயிர் சாதம் கொடுத்து. தயிர் சாதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தயிர் சாதம் கொடுத்தே ரொம்ப நாள் வந்து ஆயிடுச்சு. அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து தயிர் சாதம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கொஞ்சம் வந்து கோல்டு காஃபெல்லாம் இருக்குது. இருந்தாலுமே வந்து இப்படியே தான் வந்து தள்ளி அவங்களுக்கு பிடிச்ச தயிர் சாதத்தையே வந்து கொடுக்க முடியாமல் இருக்குது. சரி ஓகே இன்றைக்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சூடாக சாதத்துக்கு கூட ரொம்ப லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிள் தயிர் சாதம் தான். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் 3 பேர் மட்டும்தான். எங்கள் வீட்டில் வந்து யாருமே இல்லைங்க. அத்தை மாமா வந்து திருச்சியில் இருக்காங்க. அவங்க வந்து சண்டே இந்த வீக்கில் வந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பா சனாசாரா 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். அதனால் கொஞ்சம் நேரம் கீழே மேலே அப்படின்ட்டு உட்காந்துட்டு டைம் வந்து கீழே மேலே அப்படின்ட்டு உட்காந்துட்டு அப்படியே டயத்தை ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியது தான். இனி வந்து 1 o'clock ஆகிடுச்சு அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து 2 பேர்த்துக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருவேன். சம்டைம்ஸ் வந்து தூங்குவேன். இல்லை அப்படின்னா சும்மா படுத்துட்டு ஏதாவது ஃபோனில் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி இல்லைனா எடிட்டிங்ஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி தான் வந்து மதியான நேரம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பெருசாக மதியானம் எந்த வேலையுமே வந்து செய்ய மாட்டேங்க. ஏன்னா ரொம்ப இன்னொன்று நான் மதியான நேரம் சனாசாரா கூட இருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து எக்ஸ்ட்ரா தூங்குவாங்க. அதுக்காகவே அவங்க கூடவே இருந்துடுறதுங்க. லைட்டாக அப்படி முழிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா உடனே தட்டி தூங்க வச்சிடுறது. பாட்டில் பற்றி சொல்லி ஆகணுங்க. இது வந்து இந்த ஷாப்பிங் போயிருந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். வாங்கி முடிச்சுட்டு ஒரு யோசனையாக தான் இருந்தது. ஏன்னா குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இருந்தது. அதனால் நாங்கள் அதை வந்து அங்கே வாங்கலைங்க. அப்போவே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்தோடனே ஆன்லைனில் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து அமேசானில் வந்து இந்த பாட்டில் வந்து பார்த்தாங்க. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு குவாலிட்டி. அதனால் அதை அப்போவே வந்து இந்த பாட்டில் வந்து ஆர்டர் போட்டாச்சு. ஏன்னா வந்து எனக்கு அந்த பாட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஷாப்பில். அதே மாதிரி இந்த பாட்டில் வந்து அதை விட சூப்பரான குவாலிட்டியில் வந்து இதை ஆன்லைனில் வந்து வாங்கிட்டாங்க. அங்கே வந்து இதோட ரேட்டு 600 இருந்துச்சு. இது வந்து 950 சம்திங் வந்து வருதுங்க. இருந்தாலுமே வந்து குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பெட்ரூமில் வந்து தண்ணி தேவைப்படும் இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு டேக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. புதுசாக ஒரு ஸ்டெட்டு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பெயின் வந்து எப்படி இருந்தது, எப்படி வந்து நான் மெயின்டைன் பண்ணினேன், அது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.